அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாவின் பேரருளும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்று இந்த இனிய தருணத்தில் நம்முடைய வாழ்க்கையோடு நேரடியாக தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி திருக்குரானின் ஒரு அற்புதமான அத்தியாயத்தின் மூலம் நாம் சிந்திக்கப் போகிறோம். இந்த காணொளியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கவனித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ், இதன் இறுதியில் உங்கள் உள்ளத்துக்கு அமைதியும் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவும் ரிசுக்கில் பறக்கத்திற்கான ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் மிக உயர்ந்த இடத்தை பெற்ற ஒரு மகத்தான சஹாபியைப் பற்றி இன்று நாம் பேசப்போகிறோம். நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்புக்குரிய தோழர்களில் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. குரானை விளக்குவதிலும் அதன் ஆழமான அர்த்தங்களை உம்மத்துக்கு எடுத்துச் சொல்வதிலும் மிகப் பெரிய பங்கு வகித்தவர். ஒரு முக்கியமான செய்தியை நாம் இங்கே நினைவுகூர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நால்வரிடத்திலிருந்து நீங்கள் குரானை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தெளிவாகச் சொன்னார்கள். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எனக்கு எப்படி குரான் இறங்கியதோ அப்படியே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த நால்வரிடம் நீங்கள் கற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நால்வரில் ஒருவர்தான் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. அத்தகைய உயர்ந்த அந்தஸ்து பெற்ற சஹாபி அவர்கள் சொன்ன ஒரு சம்பவம்தான் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப் பெரிய பாடமாக அமைகிறது. அது என்ன சம்பவம் என்பதை பார்க்கும் முன் ஒரு சூறாவை நாம் நினைவுகூர வேண்டும். அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த, ஆனால் அதன் ஆழத்தை முழுமையாக உணராமல் இருக்கும் ஒரு சூறா. அந்த சூறா தான் சூரத்துல் வாக்கியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில குரான் அத்தியாயங்களைப் பற்றி சொன்னார்கள். ஹூத், வாக்கியா, முர்சலாத், அம்மா ஜுஷுவின் சில அத்தியாயங்கள், இதா ஷம்சு குவிரத் போன்ற அத்தியாயங்கள் என்னை நரைக்கச் செய்துவிட்டன என்று சொன்னார்கள். ஏன் என்றால் அந்த அத்தியாயங்களில் அல்லாஹ் சொர்க்கம், நரகம், மறுமை, மனிதனின் பொறுப்பு, அல்லாவின் வல்லமை, அவனுடைய பேரருள் போன்ற ஆழமான விஷயங்களை சிந்திக்க வைக்கிறான். அதை நான் தொடர்ந்து சிந்தித்தபோது அது எனக்கு நிறை வர காரணமாகிவிட்டது என்று சொன்னார்கள். அத்தகைய அத்தியாயங்களில் ஒன்றுதான் சூரத்துல் வாக்கியா. இப்போது அந்த சூறாவைப் பற்றிய ஒரு வரலாற்றுச் சம்பவத்தை பார்க்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலம். அந்த காலத்தில்தான் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது இறுதி நாட்களை எதிர்கொண்டு கொண்டிருந்தார்கள். நோய் அதிகரித்திருந்தது. மரணத்தின் விளிம்பில் இருந்த ஒரு தருணம். அந்த நேரத்தில் கலீபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மசூத் அவர்களை பார்க்க வந்தார்கள். பார்த்ததும் கேட்டார்கள், உங்களுக்கு இப்போது என்ன ஆவல் என்று. அதற்கு அவர் சொன்ன பதில் நம்முடைய உள்ளத்தை நடுங்க வைக்கிறது. அல்லாவின் ரஹ்மத்தே எனக்கு இப்போது மிகப்பெரிய ஆசை. அதைத்தான் நான் எதிர்பார்த்து இருக்கிறேன் என்றார்கள். பின்னர் உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டார்கள், நீங்கள் எதைப் பற்றி முறையிடுகிறீர்கள் என்று. அதற்கு அவர் சொன்னார்கள், என் ரப்பிடம் நான் செய்த பாவங்களைப் பற்றி முறையிட்டு கொண்டிருக்கிறேன் என்று. இதை கேட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நான் உங்களுக்கு மருத்துவரை ஏற்பாடு செய்யட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மசூத் அவர்கள், மருத்துவர் வந்தாலும் இந்த நோய் குறையாது. ஏனென்றால் மரணத்திற்கு மருந்து இல்லை என்று அமைதியாக பதிலளித்தார்கள். அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உள்ளம் கனிந்தது. உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களின் எதிர்காலம், வாழ்க்கை, தேவைகள் இருக்கின்றன. அதற்காக நான் உங்களுக்கு சில பொருளாதார உதவிகள் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் நிச்சயம் மனம் தளர்ந்து சரி என்று சொல்லியிருப்போம். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் இன்றைக்கும் நமக்கு பாடமாக இருக்கிறது. வேண்டாம் கலீபா, உங்கள் நல்ல எண்ணத்திற்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான். ஆனால் என் பெண் பிள்ளைகளுக்கு நான் சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொரு இரவும் அதை ஓதுகிறார்கள். என் நபி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யார் ஒருவர் ஒவ்வொரு இரவும் சூரா வாக்கியாவை ஓதுகிறாரோ அவர்களுக்கு ஒருபோதும் வறுமை வராது, ஏழ்மை வராது, ரிசுக்கில் தட்டுப்பாடு ஏற்படாது. அந்த நம்பிக்கையில் தான் என் பிள்ளைகளை நான் விட்டுச் செல்கிறேன் என்று சொன்னார்கள். வரலாறு சொல்கிறது, அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பிள்ளைகள் பின்னாளில் எந்தவிதமான ஏழ்மையையும் சந்திக்கவில்லை. அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையில் பரக்கத்தை கொடுத்தான். இது ஒரு கதையல்ல, இது நபியின் ஹதீஸில் அடிப்படையுள்ள வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு உண்மை. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது? நம்முடைய வீடுகளில் சூரத்துல் வாக்கியாவுக்கு இடம் இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகள் இரவு நேரங்களில் என்ன செய்கிறார்கள்? மஹ்ரிப் தொழுகைக்குப் பிறகு நாம் சூரா வாக்கியாவை ஓதுகிறோமா? இல்லை, மொபைல், டிவி, தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை வீணடிக்கிறோமா? இந்த நாளில் நான் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு வசியத்தை செய்கிறேன்.
இன்றிலிருந்து சூரத்துல் வாக்கியாவை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்போம். இரவு நேரங்களில் குடும்பமாக சேர்ந்து ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்முடைய வீடுகளுக்கு பரக்கத்தை தருவான். வறுமையும் ஏழ்மையும் நம்முடைய வாசலுக்கே வராமல் பாதுகாப்பான். இந்த செய்தியை முடிப்பதற்கு முன் ஒரு அழகான துஆவுடன் நிறைவு செய்ய விரும்புகிறேன். اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن سواك. யா அல்லாஹ், உன்னுடைய ஹலாலான வழிகளால் எங்களை திருப்திப்படுத்தி ஹராமிலிருந்து எங்களை காப்பாற்று. உன்னுடைய அருளால் உன்னைத் தவிர மற்ற அனைத்திலும் இருந்து எங்களை தேவையற்றவர்களாக்கு. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். இப்படிப்பட்ட பயனுள்ள இஸ்லாமிய செய்திகள் தொடர்ந்து கிடைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அல்லாஹ் உங்களை எல்லாம் சிறந்த நன்மைகளால் கௌரவிப்பானாக. வாகிருதுதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.